ஆண்டவர் அதான் சொல்றாரு, மகிமை உனக்குள்ளே வெளிப்பட போகிறது. அது நாளை இல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மூலமாய் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. உங்க தெருவில் உங்களை கொண்டு வெளிப்பட போகிறது. உங்க வீட்டில் உங்க ஊர்ல உங்களை கொண்டு வெளிப்பட போகிறது. அந்த மகிமைக்கு நீங்க என்ன செய்யணும்? அதான் உண்மை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பின்புறத்தை வாசித்து பார்த்தினால், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய அதுக்கு முந்த நடுவசனத்தை படிங்க. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அவருடைய மகிமை. ஆனாலும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தர் உங்க மேல உதிப்பார். என்ன உதிப்பாரா உதிக்க மாட்டாரா? ரமேஷ் உதிப்பாரா? சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உதிப்பார். பாருங்க, போன வருஷத்தின் முதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின என்ன தெரியுமா சொன்னாரு? ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு என்ன பண்ணும்? தண்ணீரால் நிரப்பப்படும். இங்கே சொல்றாரு, இந்த 2வது மாதம் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஏன்? தேசம் எப்படி இருக்கா? பைபிள் சொல்லுது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த நாட்கள் அப்படித்தான் மூடுது. நீங்க நினைக்க பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னமோ நடக்குது. இப்போ நல்லா போயிட்டு வர்றான், திரும்பி வர முடியல. வாழ்க்கையில ரொம்ப வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் ஒரு பக்கம், காரிருள். நான் பார்க்கிறேன். ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு மிரண்டேன். அப்படியே எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த வீடியோ பார்க்க நான் காட்ட விரும்பல உங்களுக்கு. என் உள்ள உடைஞ்சு விட்டேன். இந்த பொல்லாத உலகத்தில் எவ்வளோ பெரிய அநீதியான காரியங்கள் நடக்குது தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் காரிருள் நிரம்பி இருக்கிறது. பூமி காரிருளால் நிரம்பி இருக்கிறது. ஜனங்கள் காரிருளில் மூடப்பட்டிருக்கிறாங்க. இருள் பூமியை மூடிக்கிட்டு இருக்கு. இந்த இருள் பூமிக்குள்ள உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சம் உதிக்காவிட்டால், நீங்கள் வெளிச்சமாய் மாறாவிட்டால், இந்த இருள் அகற்ற யாரால முடியாது. இந்த இருட்டான பகுதிக்கு ஒரு வெளிச்சம் வந்தாதான், அந்த வெளிச்சத்தின் மூலமா தான் அந்த இருள் மாறும். நல்ல கவனமா பாருங்க. நம்முடைய பயணிப்பு எப்படி இருக்கிறது? இருண்ட வாழ்க்கைகளை பயணிக்கிறோமா, வெளிச்சத்தின் வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கிறோமா என்பதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தரோடு கூட பேசும்போது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்த வசனத்தை எனக்கு பேசினார். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தாவே, பிப்ரவரியில் என்ன சொல்லணும் உங்களுக்கு? இப்பதான் ஆண்டவர் சொன்னார், பயணிக்கிற ஒரு மனிதன் எப்படி பயணிக்கிறான் என்பதே தெரியாதபடிக்கு பயணத்தை தொடங்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய முடிவு என்ன என்று தெரியாமலே ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்க முடிவு எப்படி இருக்கிறது பாருங்க. சூரியன் உதிக்குது காலையில உதிச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க. என்ன நடக்குது? அப்படியே ராத்திரிக்கெல்லாம் அப்படியே பனி மேகம் மூட்டம் பயங்கர கரை மாதிரி இருக்குது. ஆனா சூரியன் உதிச்ச உடனே என்ன ஆகுது? அது அப்படியே வெளிச்சம் உதிக்குது. அந்த வெளிச்சத்துக்குள்ள, அந்த வெளிச்சத்துக்கு நேராக சந்திரன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த வெளிச்சத்தை பூரா அது பகல் முழுவதும் என்ன பண்ணுது? வாங்கிக்கிறது தெரியுமா? அது தனியா அதுக்கிட்ட ஒண்ணுமே இல்லை தெரியுமா உங்களுக்கு? சந்திரன்ட்ட எதுவுமே இல்லை, படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சூரிய வெளிச்சத்தை தான் அது என்ன பண்ணுது? வாங்கிக்கிறது. ராத்திரி இருட்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா பெரிய பிரகாசமா, இந்த லைட்டெல்லாம் காலோஜன்லாம் தப்பாது, அவ்வளோ பிரகாசமான வெளிச்சத்தை இந்த பூமிக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நானே உலகத்துக்கு வெளிச்சம் சொல்றாரு. என்னை பின் செல்லுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். அப்ப இருள் அவனை பற்றாது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு வெளிச்சத்துக்குள்ள நடக்கும்போது இருள் அவனை என்ன பண்ணாதான்? பற்றாது, பிடிக்காது.
அப்படி வெளிச்சத்தில் நடந்த நம்முடைய மூத்த தலைவர்கள், மூத்த தேவதாசர்கள் பைவதத்தில் பயங்கரமா இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பூமி இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உதிக்கிற தேவன் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறார். உன்னை உதிக்க வைக்க, உன் இருளை அகற்ற, உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்ற, உன் குடும்பத்தில் இருக்கிற இருளை மாற்ற, உன் ஊழியத்தில் இருக்கிற இருளை மாற்ற இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நானே வெளிச்சம், நான் தான் வெளிச்சம், என்னை பின் செல்லுகிறவன் இருள நடக்கும். ஒரு தொழிலில் இருக்கிற இருளை மாற்ற அவரால் முடியும். உன் குடும்பத்தில் இருக்கிற இருளை மாற்ற அவரால் முடியும். நான் ஆராதிக்கிற இயேசு, இந்த பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கிற இயேசு, அவரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்ப அந்த சூரியன் எப்படி சந்திரனை சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கிறதோ, அது மாதிரி நம்மளும் தேவ பிரசன்னத்தை வாங்கி கொண்டு நாம் நடக்கும்போது நம்மளமாய் என்ன நடக்குமா? மகிமை காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமை காணப்படும். நீங்க நல்லா பாருங்க, யோசேப்பு என்ற தேவ மனிதர் இருந்தார். அவர் பயணித்த பயணம்லாம் எப்படி தெரியுமா? தேவனோடு பயணித்தார், வெளிச்சத்தோடு பயணித்ததுனால தான் இருள் அவரை என்ன பண்ண முடியல. இருள் வந்துச்சு, அது வராதுன்னா நான் சொல்ல மாட்டேன். கட்டாயம் இருட்டு உண்டு. சொல்லுங்க, இருட்டு உண்டு. அதுவும் இருள் உண்டு. இருட்டிலேயே இருள் அப்படின்னா தெரியுமா? கார் இருள். அது வரும், ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உதிப்பார். ஜனங்களை மூடும், குடும்பத்தை மூட பார்க்கும், முயற்சி பண்ணும், அது எப்படியாவது உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்க முயற்சி எடுக்கும். நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு உதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க மட்டும் வெளிச்சத்தை கூட்டிகிட்டே போயிடணும். வெளிச்சம் இல்லாமல் இருட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே போகல, லைட்டை போட்டு போகிறோம். ஆமென். ஏன்? பூச்சி விட்டையெல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிதான். அதனால தான் வாழ்க்கையில் பாருங்க, அவர் சொல்றாரு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நீங்க நடந்து இயேசுவோடு பயணித்த தேவ மனிதர்கள்லாம் பிரகாசமா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களோடு இருந்தது ஆவியானவர் பயணம் செய்தார். அல்லேலூயா. அவங்க ஊழியங்கள் பிரகாசமா இருக்கிற காரணம் என்ன? அவர்கள் பயணித்த பயணம் யாரோட? இயேசுவோடு கூட. அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறது ரொம்ப நல்லா இருக்குது. இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புத செய்வா. இது எப்படி இருக்கு பாட்டு பாடுறதுக்கு? தந்தான தந்தன தானானா, இதெல்லாம் பாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்மளோட இயேசு கூட வர்றாரா? நம்மளோடு வரணும். ஒரு குடிகாரனோடு போக மாட்டார், ஒரு விக்கிர ஆராதனைக்காரனோடு போக மாட்டார். பாவம் செய்கிற மனிதனோடு அவர் தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டு கடவுள் என்னோடு வருவார் என்று சொல்றது தப்பு. நாம் கடவுளோடு பயணிக்கும் போதுதான் கடவுள் நமக்கு வெளிச்சமாய் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் அந்த முந்தின வசனம் சொல்லுது 61:1, எழும்பி பிரகாசி. நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு, எழும்பு. போதும், நீ மங்கி கிடந்தது போதும், நீ விளக்கா இல்லாதது போதும், உன் தெருவில் நீ விளக்கா இல்லாத போதும், உன் ஊர்ல உன் விளக்கா இல்லாத போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது உன் ஒளி வந்தது. பாத்தீங்களா? கர்த்தருடைய மகிமை எப்ப உதிக்குமா? நீ எழும்பும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எழும்பும் போதுதான் கர்த்தருடைய மகிமை வரும்.
எழும்பாம நான் அப்படியே இருந்தபடிக்கே இருந்துட்டு இருந்தேன்னா வராது. நான் செய்யற பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் வாழ்ற வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா நமக்கு கர்த்தருடைய மகிமை என்ன ஆகாது? வராது, 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 வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள வரணும்னா முதலாவது எழுந்திருக்கணும். எதுலால எங்க எழுந்திருக்கணும்? வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம், நான் 5:14 இந்த பகுதியில் நான் அந்த இது வந்ததுனால 5ஆம் அதிகாரம் வந்ததுனால அப்படி எழுதிட்டேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்குகிற நீ விழித்து விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. பாத்தீங்களா? ஆமாம்மா, எபேசியர் 5:14. அதான் அதான் என்ன நீங்க வாட்டு மாத்தி சொல்லிட்டீங்க, நானும் பார்க்கல. சரி, ரைட், வா, கரெக்டா தான். தூங்குற நீ மரித்தோரை விட்டு, தூங்குகிற நீ விழித்து விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? அப்பொழுதுதான் கிறிஸ்து உனக்குள்ள என்ன பண்ணுவாராம்? பிரகாசிப்பாய், பிரகாசிப்பார். நீ மரித்தோர் விட்டு எழும்பாம, மரித்தோர்னா யாரை பார்த்து மரித்தோர்னு சொன்னார்? இயேசு. இயேசு சொல்றாரு, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்றேன் ஒருத்தன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? மரித்தோரை அடக்கம் பண்ண நீ வாப்பா ஏன் பின்னாடி. யாரு? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், பாவத்தில் கிடக்கிற மனிதர்கள், சாபத்தில் கிடக்கிற மனிதர்கள், அவர்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு மரித்து போனவர்கள். அல்லேலூயா. நம்மளும் உலகத்தோடே இருந்தோம்னா, உலகத்தினுடைய காரியங்களோட நம்ம இருந்தோம்னா நாம் பிரகாசிக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள பலியை ஒப்பு கொடுக்கிறதுக்கு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீ என்ன பண்ணப்படுறீங்க? மறுரூபமாக்கப்படுறீங்க. பூமியில ஒத்த வேஷம், பூமிக்காக வாழக்கூடாது. அதான் சொல்றாரு, மரித்து நீங்க தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன பண்ணு? எழுந்திரு. எந்த மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும்? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:5. எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பாருங்க, இரவுக்கும் இருளுக்கும், நல்லா பகலுக்குன்னு சொல்லல ஆண்டவர். பவுல் அருமையா சொல்றாரு, இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. உங்க மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கணுமா? என் மேல உதிக்கணுமா? உங்க மேல உதிக்கணுமா? நம்முடைய வாழ்க்கை இருளுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். தேவ மகிமை உங்க மூலமா வெளிப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் இருளோடு ஒரு இருட்டுக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்னா அந்த இருள் அவனை பிரகாசிக்க விடாது. அவனை விடாது. அவன் முயற்சி பண்ணுவான், ஆனா விடாது. ஆனா என்னைக்கு நம்ம தூங்குற, நம்ம மரித்தவரை விட்டு எழும்புறோமோ, அந்த பகுதியை துண்ட உதறி விட்டோமா. பாருங்க, நாய் விரட்டி வருது, நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு, விரட்டுது. நீங்க என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவீங்க? சரி, வா வா வா, கடிச்சிட்டு போ அப்படின்னா இருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? பதறி போய் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு கல்ல எடுத்துக்கிட்டு சீ அப்படின்னு எறியுவீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு செய்வீங்க. அது மாதிரி இந்த பொல்லாத பிசாசு இருட்டாவிய விரட்டாம விட்டீங்கன்னா அது உங்களை பின்தொடர்ந்து தான் வரும். அல்லேலூயா. அதான் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. உங்க வீட்டுக்குள்ள இருளும் இருட்டும் இருந்துச்சுன்னா, இரவும் இருட்டு இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள பிரகாசிக்க முடியாது. பவுல் தெளிவா சொல்றாரு, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளப்பா. நீங்க சொல்றாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். அப்ப நம்மள எப்படி இருக்கோமா?
வெளிச்சத்துல பார்த்தாலும் சரி, பகல்ல பார்த்தாலும் சரி. அல்லேலூயா. அந்த காலத்துல சொல்லுவாங்க, பேசுற பகல்ல பார்த்து பேசு, அதுவுமே பேசாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருக்குமே தெரியாது நினைப்போம். பாருங்க, அந்த பயணித்த யோசேப்பு தேவனோடு பயணித்ததுனால தான் யாருமே இல்லைங்க. அங்க இருந்தது அவரும் போத்திப்பார் மனைவியும் தான். ஆனா வாழ்க்கையில் அவர் பயணித்த பயண நோக்கம் என்ன? தேவனோடு நடக்க, தேவ திட்டம் நிறைவேறணும், தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், தேவன் சொன்ன காரியம் என் குடும்பத்தில் நடக்கணும், என் தொழிலில் நடக்கணும், என் உயர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தெளிவா இருந்துட்டார், விழிப்பா இருந்தார். உடனே சீப்போ நாயே, அல்லேலூயா. அவர் தைரியமா சொல்றாரு, இந்த இந்த இடத்துல எல்லாத்தையும் எனக்கு அதிகாரம் இருக்கு, வா மேல மட்டும் எனக்கு அதிகாரம் எல்லாம். அதை நீங்க படிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கட்டாய இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். வரும். நான் வராதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் பாவம் நம்மளை தேடி வராதெல்லாம் வராது, வரும். நம்மளை பாவம் செய்யறதுக்குன்னே செய்ய வைக்கிறதுக்காகவே ஒருத்தன் திட்டமிட்டு கூட்டம் கூட்டமா நிற்கிறான். அவனுக்கு பேர் தான் பிசாசு. உன்னை 2 பேரையும் சண்டை மூட்டி விட்டுவிட்டு அவன் ஒட்டு கேட்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் சண்டை மூட்டி விட்டேன்னா நல்லா மூட்டி விட்டேன், வாட்ட பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் உன் வீட்டுக்காரரைய பார்த்தனே, அங்க ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு வந்து யாராவது ஒருத்தன் காதில் ஊதிக்கிட்டு போயிட்டா, அட போடா, எனக்கு என் வீட்டுக்காரை பற்றி, என் வீட்டுக்காரம்மனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நம்மளை என்ன பண்ணுவான்? இப்படிதான் பண்ண. உன் மயனை தெரியுமா, அவன் உன்கிட்ட கோயிலுக்கு வர மாதிரி நடிக்கிறேன், அங்க பாரு அவன் சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனந்து சிரிக்கிற? தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் அவனுடைய தந்திரமான வேலை. நம்ம அதுக்கெல்லாம் விவரமா விழிப்பா இருக்கணும். அதனாலதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன பண்ணணுமா நம்ம? அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். அதனால இரவுக்கும் இருளுக்கும் நாம் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இருண்ட இடத்துல இருந்து இருண்ட இடத்துக்கே கூட்டு போயிடுவான். நாம் ஒளியில வாழ்ந்து ஒளி இடத்துக்கு போயிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, இது மாதிரி தான் சின்ன சின்ன காரியங்களை, மன்னிக்கிற காரியங்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். என்ன பண்ணுவான்? எதையாவது ஒன்றை போட்டு விட்டு அவனை பாருங்க, நம்மளை மன்னிக்க விடாம அவங்க மேல வர்ற பயங்கரமா கசப்பை உருவாக்க வச்சு, வெறுப்பை உருவாக்கி வச்சு, அப்படியே அவங்கள பார்த்தோன்னா அப்படியே எதிரி மாதிரி பார்க்க வச்சு, இதெல்லாம் அவன் பார்த்துவிட்டு செஞ்சு விட்டு சிரிச்சுக்கிட்டு போறவங்க. அவனை நீங்க என்னைக்கு அழ வைக்கிறீங்களோ, நீங்க அழுதுகிட்டு இருக்காம அவனை அழ வைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் உதிச்சிருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க, தொடர்ந்து படிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். பாருங்க, முதல்ல சொல்றாரு உள்ளானவர்களை சொல்றாரு, அடுத்து சொல்றாரு உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவில்லைன்னா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீ வந்து அப்படியே நானால போயிடுவ. நடக்கும். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருவான். இன்னைக்கு வேலைக்கு வர்றோம்னு சொல்லிப்பேன், அவன் வேலைக்கு வராமல் போயிருப்பேன். வேலைக்கு வான்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி சோத்த கட்டிட்டு நிற்போம், வேலைக்கு வர வேலை இல்லையா அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சோர்ந்துடக்கூடாது. 10 ரூபா தர்றோம்னு சொன்னேன், தரல, தர்றோம்னு சொல்லிட்டு வர சொல்லிவிட்டு ஏமாத்திட்டேன், திருப்பி போய் வந்துட்டான். அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இங்க சொல்றாரு அதுக்கு தான் ஒரு தெளிவு இருக்கணுமா. அங்க சொல்றாரு நாம் இரவுக்கு இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இங்க சொல்றாரு நீங்கள் விழித்துக் கொண்டு
தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெளிவு வேணும். அது கடவுள்கிட்ட கேட்கணும். இது பாவமா, இது நல்ல காரியமா, இது கெட்ட காரியமா, இதுக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு போய் கையை கொடுக்க கூடாது. ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு கிளி இருக்கான். அது போன உடனே எல்லாத்தையும் சொல்லிடுச்சான். கிளி சொல்லுமா, போய் நின்றுட்டா போதுமா, அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லுதுன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல போட்டிருந்தாங்க. என்னடா பைத்தியக்கார பயிலா, அல்லேலூயா. ஆதார் கார்டு எடுத்து கொடுக்குதா? அட அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா பகல்ல தாம்மா நான் பிரசங்கம் பண்றேன், தூங்காதீங்கம்மா. பாருங்க, தெளிவு இருக்கணும். முதல்ல சொன்னாரு அதுக்கு உள்ளானவர்கள் அல்ல அப்படின்னு நம்ம மனசுல தெளிவு இருக்கணும். நமக்கு ஒரு இது பாருங்க, இருளுக்கும் இரவுக்கும் நம்ம இல்ல, நான் இல்லப்பா, அதுக்கு சம்பந்தம் இல்லாதவன், நான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. அடுத்து சொல்லணும் என்ன பண்ணணும் தெரியுமா? 6வது வசனம் சொல்லுது, மற்றவர்களை தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்கணும். தெளிவு இருக்கணும். எதை செஞ்சாலும் ஒரு தெளிவோடு செய்யணும். செஞ்சுட்டு யோசனை இல்லாம செஞ்சுட்டு, கடவுள் எனக்கு உதவி செய்யலையே, கடவுள் என்னை கைவிட்டாரே அப்படி சொல்லி இருக்க கூடாது. ஒரு தெளிவு இருக்கணும். எல்லாத்திலும் ஒரு தெளிவு. நம்மளை தேடி பாருங்க. இப்ப எல்லாம் பாருங்கன்னா வீட்டுக்குள்ள டோரா வர்றான். ஒரு பாய் சொன்னார், இப்ப இன்னைக்கு நேற்று சாயங்காலம் ஒருத்தர், பாஸ்டர் இங்க ஃபைனான்ஸ் கடை வச்சிருக்காங்க பாஸ்டர், ஒரு அம்மா வாங்கிட்டு வருது, எவ்வளவுமா வட்டின்னு கேட்குறேன், தெரியாதுன்னு சொல்லுது. எத்தனை மாத்தையில் கட்டணுமா தெரியாது, ஆனா காசு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, ஒரு தெளிவு இல்லை பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். வீடு தேடி கொண்டாந்து கடன் கொடுக்க வர்றேன் மக்கள், தெரியுமா? மக்கள் அது குழு 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 சுய உதவி குழு. அவன் உதவியா பண்றேன், வாங்குறேன். இங்க அதான் ஆரம்பிச்சிருக்காங்களா இங்க ஒண்ணு. ஆமா, இங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்களா, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா. இதெல்லாம் தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. கடன் கொடுப்பேன், கடன் வாங்கிட்டு அப்புறம் கடன் கொடுக்கலைன்னா அவனுக்கு என்ன வேணாமா? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்புறம் நம்ம என்ன பண்ண தெரியுமா? அம்மா வீட்டுக்குள்ள அப்பா இருக்காரு, ஆனா இப்போ சொல்ல சொல்றது எப்படி தெரியுமா? சொல்ல சொல்றது, அப்பா எல்லாம் வெளியே போயிட்டாரு. இது இந்த பாப்பா என்ன பண்ணுச்சான், ஒரு நாள் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு வந்தா இவர் பார்த்து கொல்லை பக்கம் போயிடுறது, போயிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பாப்பாட்ட சொல்லி விடுவாரான், அப்பா வெளியே போயிட்டாங்க, நாளைக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னா அவன் வாரம் வந்துட்டு கடு போயிட்டான். இந்த பொண்ணு பார்த்துச்சு, இது என்ன பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்க சொல்றாரு அப்பா, நான் போய் இப்ப பாருங்க எங்க அப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, வாங்க. அப்ப குதிரைக்குள்ளதான் இருக்காங்க, குருதுக்குள்ளதான் இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி பாருங்க, அப்படி காட்டி கொடுத்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், தெளிவு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணும், வெளிச்சம் உதிக்கணும்னா நீங்க அதுக்கு உள்ளானவர்களா இருக்கக்கூடாது, நீங்க ஒரு தூங்குறவங்க மாதிரி இருக்கக்கூடாது, தெளிந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தூக்கத்தோட என்ன சொன்னாரு கேட்க கூடாது. அங்கிட்டு போய் பாஸ்டர் என்ன சொன்னாரு, என்னமோ சொன்னாரு என் பேரை சொல்லி, என்ன சொன்னாரு, அங்க போய் கேட்க கூடாது. இங்கே தெளிவா இருந்துட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, தெளிந்தவர்களா இருக்க கடவோம். அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க 7வது வசனத்தை படிங்க. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பாருங்க, வெறி கொள்ளுவாங்களாம். தூங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? ராத்திரியிலே தூங்குவாங்க. வெறி கொள்றவங்க ராத்திரியிலே வெறி கொள்ளுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ராத்திரி ஒரு வெறி கொண்டு அப்படி ஆடிட்டு ஜெபம் பண்ணிட்டு காலையில் போய் பழைய கதை கொடுன்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்திலும் ஒரு நிதானம் இருக்கணும்.
அடுத்த வசனத்தை படிங்களே. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கணும், காரியம் என்ன இருக்கணும். அங்கே சொல்றாரு பாருங்க, பகலுக்குரியலாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையை, எந்த சூழ்நிலையில ரட்சிப்பின் நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. நம்பிக்கையை இழக்காம தலைச்சிராவை தரித்து கொள்ள கடவும் சொல்றாரு பவுல். நம்ம வாழ்க்கையில மார்க்கவசம் என்ன நடந்தாலும் சரி, ஏசப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருந்ததுனால தான் யோசேப்பு வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, எனக்கு நல்ல சாலமோனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாரு சொல்லி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடந்த நாட்களில் ஒரு வேத பகுதியை அந்த தியானத்தில் படிக்கும்போது சொன்னார் ஒரு அருமையான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஞானம் இருந்தது உண்மைதான். உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஞானத்தை யோசேப்புக்கு என்ன பண்ணார், சாலமோனுக்கு என்ன பண்ணார், கொடுத்தாரு. ஆனால் ஆவிக்குரிய ஞானம் அவனுக்கு இல்லை, தெளிவில்லை, தெளிவில்லை. அதான் பிரச்சனை. நாம் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு, மார்க்கவசத்தையும் ரட்சிப்பென்னும் நம்பிக்கையின் தலைச்சிராவை என்ன பண்ணணுமா, தரித்து கொள்ள. எப்போதுமே நம்ம தரித்திருக்கணும். அப்பதான் எதிரி என்ன பண்ண முடியும் நம்மள. பாருங்க, யுத்தத்துக்கு போறவன் ஒண்ணுமே எடுக்காம போய் சும்மா நின்னா என்ன ஆகுறது? சரி, வயலுக்கு களவட்ட போறிய வச்சுக்கிறோம், உங்க பாணிச்சிலே பேசுவோம். உங்க வீட்டுக்கு வயலுக்கு களவட்ட போயில களக்கட்டு எடுக்காம போனீங்கன்னா வயலில் போய் என்ன பண்ணுவீங்க? மரத்தடியில அந்த அவர் தூங்கணுமா? அல்லேலூயா. அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்க பாருங்க, நீங்க எங்க போறீங்களோ அதுக்குரிய ஆயுதத்தை நீங்க எடுத்து போலீங்கன்னா அந்த இடத்துல போய் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்புறம் போய் அங்க இரவு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், அடிப்பாடி எனக்கு தான் கொண்டாந்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பக்கத்து வேலையில கடை வாங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, இந்த தெளிவு இல்லைன்னா அப்புறம் 10 கண்ணீர் நிலைமை தான் உங்கள் நிலைமை. அல்லேலூயா. 10 பேர்ல 5 பேர் எண்ணெய் வச்சிருந்தாங்க, எண்ணெய் இல்லை. கடைசி நேரத்தில் மணவாளன் வந்துட்டாரு, எண்ணெய்க்கு போய் கேட்டாங்க, அவங்க கொடுக்க அவங்க போயிட்டாங்க. நீங்க போய் கடையில் வாங்கிட்டு வான்னு. அது மாதிரிதான் உங்க வய அப்புறம் தரிசா போயிடும். அல்லேலூயா. இது மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க எல்லாமே பூமிக்குரிய காரியத்தோடு தான் ஒப்பிட்டு வருகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனாலதான் சொல்றாரு, அன்பு, மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை. இயேசு ரட்சகர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கார், நான் இன்னும் பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். பாவத்துக்கு நேரம் போகக்கூடாது. நான் இருளுக்குள்ள உள்ள பிள்ளை இல்ல, வெளிச்சத்துக்குரிய பிள்ளைனா. அல்லேலூயா. அப்படி நான் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும் சகோதரரே, சகோதரியே. நமக்குள்ள அந்த உணர்வு வந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உரித்ததாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவர் உதிக்கணுமா, அவருடைய மகிமை உங்க மூலமா வெளிப்படணுமா, இதை செய்யுங்க. நான் யார்? இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருளுக்கு சம்பந்தமானவன் இல்லையா, இருளோட சம்பந்தம் பண்ண மாட்டேயா, இருளுக்குள்ள போய் ஒப்புரவ மாட்டேயா. ஆமா, கிறிஸ்துவும் பேலியாளுக்கு சம்பந்தம் இருக்கா? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இருக்கா? கல்யாணத்துக்காக தாலி கட்டி கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் கொடுத்தவன்லாம் ஓடி போயிட்டான், சர்ச்சில் யாருமே இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்கு எனக்கு. அந்த நாட்களில் அப்படி செஞ்சு விட்டேன் நான். கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணத்துக்காக போனாலாம் இப்போ போய் பார்த்தா இப்படி ஆடுறான். வேதனையாக இருக்கு. கல்யாணத்துக்காக போய் அவிசுவாசி வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு
எவ்வளவு பாடுபடுறாங்க. எனக்கு தெரிய பல குடும்பங்கள் இருக்கு. அதனால சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு சம்பந்தம் இல்லைங்க. நீங்க அதுல எல்லாம் இருளுக்கும் வெளிச்ச இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் அதுக்கு போவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் நம்ம உணரணும். நான் யாரு? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அப்படி நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பார்த்து கேட்பாங்க, ஏப்பா அங்கதான் இருக்கப்பா பொண்ணு, அங்க இருக்கிற எடுத்துக்கலாம்லப்பா. நான் சொன்னேன், அவங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னேன். மாம்ச ரத்த உறவு இருக்கலாம், ஆவிக்குரிய ரத்த உறவு அவங்கள்ட்ட இல்ல. போகக்கூடாது. அப்படி போகாம நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளமாய் கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுமா? வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப அழுத்தி சொல்றேன். அல்லேலூயா. அப்ப அந்த வெளிச்சம் வந்தா இருள் மாறிடும். அந்த அம்மாக்குள்ள வெளிச்சம் இல்லாதனாலதான் அது இருள் ஆழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை போயிட்டாங்கன்னா அவங்க இருள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இரண்டாவது ஒரு காரியத்தை தியானிக்க விரும்புவோம். எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. திரும்ப வாங்க, எபேசியருக்கே வாங்க. 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, முற்காலத்துல எப்படி இருந்தீங்களா? அந்தகாரமா இருளுக்குள்ள இருந்தீங்க. கடவுளை பத்தி வெளிச்சம் இல்லை நமக்கு. எல்லாம் ஜாமி, பார்த்ததெல்லாம் கண்டதெல்லாம் தெய்வம், பார்த்ததெல்லாம் குல தெய்வம். அல்லேலூயா. நீங்க எப்படியே தெரியாது, நான் அப்படி இருந்தேன். கல்லை பார்த்தவன அங்க போய் கும்பிடுவேன், சிலையை பார்த்தவன கும்பிடுவேன். ஆனா நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆனா ரொம்ப மோசமான ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நண்பர்களோடு சேர்ந்து போய் நல்ல கோழி அறுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெண்டு இப்படி கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்த நாட்கள் உண்டு எனக்கு. ஆனால் அருமையான பிள்ளைகள், அங்கே பைபிள் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்? முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமாய் இருக்கிறீங்க. கர்த்தர் தான் வெளிச்சம், கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் உனக்காக எனக்காக ரத்த சிந்தி மரித்தவர், இயேசுதான். பாருங்க, ஒருத்தர் வந்து தம்பிட்ட எங்கள் வீட்டுக்காரமாட்ட நேற்று கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்ல பதில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவங்க யார், இவங்க யாரெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ சொன்ன, நாங்கள் வந்து சுரூபத்தை வணங்காதவர்கள், ஆவியா இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆவியை மட்டும், ஆவியானவர் தான் எங்களுக்கு வேணும், சுரூபத்துக்கு இடம் இல்லைன்னு சொன்னேன். அப்படி கீழே மேலே பார்த்தாராம். அருமையான பிள்ளைகளே, நாம் யார்? அந்த முற்காலத்திலே அந்தகாரமாக இருந்தது உண்மைதான். நம்ம ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நம்ம பொய் சொன்னது உண்மைதான், கொலை செஞ்சது உண்மைதான், திட்டுனது உண்மைதான், கெட்ட வார்த்தை பேசுனது உண்மைதான், திருடுனது உண்மைதான். அடுத்தோடு வயலில் பார்க்க போவையில் அப்படி பச்சை பச்சேன்னு இருந்தான். கண்ணால குத்துறதா? தோத்திரம். அல்லேலூயா. அப்படி பார்க்கறது உண்மைதான். இதெல்லாம் உண்மை. நம்ம போய் சிலையை வணங்கினது உண்மைதான். இயேசுவை பின்பற்ற போல இயேசுவை பின்பற்றவங்களை தூக்கிட்டு ஆடினது உண்மைதான். எல்லாம் உண்மைதாங்க. சண்டை போட்டது உண்மைதான். ஆனா முற்காலத்தில் அதை இருந்தீங்க. முற்காலத்தில் தான் நம்ம அந்தகாரத்தில் இருந்தோமே. இப்பொழுதோ, நல்லா பாருங்க, இப்பொழுதோ பவுல் தெளிவா பேசுற இந்த காரியத்தை எபேசு சபைக்கு, சூரான சபைக்கு பேசுற.
இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து நடந்து கொள்ளுங்க. இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, தெளிந்தவர்களாயிருந்து நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன பண்ணுங்க, பூமியில நடந்து கொள்ளுங்க. உங்க தெருவுல நடந்து கொள்ளுங்க, உங்க வீட்டுல நடந்து கொள்ளுங்க, உங்க வேலையில நடந்து கொள்ளுங்க, உங்க தொழில நடந்து கொள்ளுங்க. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கலைன்னா உங்களை பார்த்து இருள்ல இருக்கிறவங்க வரமாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சூரியன் உதிக்காமே இருக்கட்டும், என்ன நடக்கும் பாருங்க. சூரியன் மட்டும் காலையில உதிக்காம இருக்கட்டும், ஒரு 50 நாளைக்கு உதிக்காம இருக்கட்டும், என்ன நிலைமை நடக்கு தெரியுமா? என்ன நடக்கும்? கொஞ்ச நேரம் அப்படி மேக மூட்டத்தில் மூடினாலே நமக்கு என்னது, வண்டியில போறதுக்கு பனி மூட்டத்தில் தெரியல. இதுதான் கதை. நம்ம கதையும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கைக்குள்ள வெளிச்சம் உதிக்கலைன்னு வச்சுக்குங்க, நம்மளும் இந்த தடுமாற்ற கதை தான். அதனால தான் சொல்றாரு, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். அந்த நடந்து கொள்ற நம்ம உட பேச்சு எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கணும். ஆமென். ஆவிக்குள்ள நம்ம சபையில் இதை நான் மாறிட்டேன்னா, நீங்க மாறிட்டீங்கன்னா இந்த சமுதாயம் மாறிடும். அல்லேலூயா. நம்ம தெருவில் மாறிட்டோம்னா மாறிடும். வாசிக்கலாம், எப்படி மாறணுமா? வாசிங்கள். அதே எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொன்னாரு, நீங்க இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களை சொல்றாரு. இங்க சொல்றாரு, நீ என்னப்பா அப்பா சாமி கொஞ்சம் கவனமா பாரு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. எனக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. நான் சொல்லிக்கிறேன், எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, சொல்லப்படக்கூடாது. ஏன்னா நான் பொருளாசைக்காரன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்றாரு, சொல்லப்படவும் கூடாது. சொல்லுங்க, சொல்லப்படவும். நல்ல சொல்லுங்களே, சொல்லப்படவும் கூடாது. எதுல என்ன சொல்லக்கூடாது? நான் ஒரு பொருளாசைக்காரன் சொல்லிடக்கூடாது, நான் ஒரு பேசித்தனம் பண்றவன் சொல்லிடக்கூடாது, நான் அசுத்தம் உள்ளவன் சொல்லிடக்கூடாது, இவனா மோசமான ஆளியா. நல்லா தெரியுது. ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பார். எப்ப உதிப்பார்? இதெல்லாம் நடக்கும் போது நல்ல வாக்கு தத்துவத்தை மட்டும் பிடிச்சிட்டு தொங்குவோம். அதுக்கு பிறகு முன்னாடி இருக்கிற பிரமாணத்தை மறந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்து சொல்றார் பாருங்க, அப்படியே வம்பும். பாத்தீங்களா, உங்களுக்குள்ள என்ன இருக்க கூடாதான்? வம்பு இருக்க கூடாது. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. புத்தீனமான பேச்சு, புத்தி இல்லாத பேச்சு பேசக்கூடாது. புத்தியோடு இருக்கணும். நம்ம பேசும்போது புத்தி இருக்கணும். புத்தி இல்லாத பேச்சும் பரியாசமும் தகாதவைகளும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பாருங்க, இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட, இப்படிப்பட்ட புத்தீனமான பேச்ச பேசிக்கிட்டு இருக்கிறத விட, நம்ம நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, அந்த நேரத்தை அதே தேவனுக்கு பிரியம். அதுக்குதான் தேவனுக்கு பிரியம். ஆமென். அல்லேலூயா. நீங்க நடந்து கொள்ளணும்னா, கர்த்தருக்காக வாழணும்னா, உங்க வாயில எப்போதும் ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். சென்னையில் நான்
என்னுடைய சொந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு, எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அண்ணி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, குழந்தனாரே, நீங்களும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு 60 ஸ்தோத்திரங்களை விடாமல் 40 நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்போவுமே அவங்க அந்த ஆலயத்துக்கு போகிறவங்க அவங்க அதிகமாக ஸ்தோத்திரத்தை தான் செலுத்துவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம கிண்டலாக நினைப்போம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருங்க. நம்ம அதான் சொல்கிறாரு, வம்பும் வம்புனா தெரியுதா, சும்மா வம்புக்கு வழக்கு வாங்கிக்கிறது. இப்போ நம்ம என்ன நடக்கிறோம்? நம்ம இயேசுன்னு சொல்கிறோம், இயேசுட்டு பிள்ளைன்னு சொல்கிறோம், இயேசுக்காக வாழ வந்திருக்கேன்னு சொல்கிறோம். நம்ம அந்த பூமியில் நடக்கிற இடத்துல, ஊரில், தெருவில் நம்ம வம்பு பண்ணக்கூடாது. வம்பு பிரச்சனைக்கு போகக்கூடாது. அது சொல்றாரு பாருங்க, வம்பும் புத்தீனமான பேச்சு. புத்தி இல்லாத பேச்சு பேசக்கூடாது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, பரியாசமும் தகாதவைகள். பரியாசம் பண்ணவே கூடாது. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பரியாசம் பண்ணீங்க, உங்களை பரியாசுக்குள்ளது ஆக்கிடுவார் கர்த்தர். அவங்க அவ்வளோதான், திறமை அவ்வளோதான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அந்த அந்த பரியாச உதடு கர்த்தருக்கு, பைபிள் சொல்லுதுங்க, பரியாச உதடு கர்த்தருக்கு. அப்ப அந்த பரியாசம் பண்றது கடவுளுக்கு பிடிக்காது. அவங்க பாவம், ஏதோ ஒரு சேலை கட்டினவங்க நல்லா கட்டாம இருந்திருக்கலாம். சட்டை போட்டவங்க ஒரு பட்டனை மேலே தூக்கி, நாலாம் போட்டிருக்கேன், ஒரு பட்டனை விட்டுட்டு இன்னொரு பட்டனை தூக்கி போட்டிருப்பாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்றேன். அப்ப இதை பார்த்துட்டு பரியாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது பரியாச உதடு கர்த்தருக்கு என்னமா? அருவருப்பு. இங்க கவனிங்க அம்மா, என்னை பாருங்க, நான் தான் மொட்டத்தில் இங்கே நிற்கிறேன், அங்கே என்ன பார்க்குறீங்க? அதுக்கு பதில் இந்த டிவியில் வேற காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? என்னை பிடிக்கவே வேணாம், என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை மட்டும் பிடிக்கட்டும் உங்களுக்கு. அல்லேலூயா. பரியாச உதடு கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப வெளிச்சம் எப்போ வரும்? பரியாசம் இல்லாம தான் வரும். அடுத்து சொல்றார் பாருங்க, பரியாசமும் தகாதவைகள். தகாதவைகளா? அதெல்லாம் பரியாசம் பண்றதெல்லாம் தகாதவைகள், கடவுளுக்கு பிடிக்காதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் செய்யறதுல விட்டுறவே கூடாது. பாவம், அந்த ஒரு இரக்கம் நமக்கு இருந்து அவங்களுக்கா ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய மோசமா இந்த குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பரியாசம் பண்றதை விட அவங்களுக்காக கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரம் பண்றதான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அடையாளம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கிறதுக்கு அதான் சொல்றேன், முன்னாடி அந்தகாரத்துல இருந்தோம், இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும்னா நமக்குள்ள வம்பு இருக்கக்கூடாது, வேசித்தனம் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, ஆமே, பரியாசம் இருக்கக்கூடாது, புத்தீனமான பேச்சு இருக்கக்கூடாது. பேச்சு கூட கவனமா பேசணும், மாட்டிக்கிற கூடாது. இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை பிடிச்சிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ற நானே என்னவே யூடியூப்பை பிடிச்சி பார்த்துக்கிறாங்க. அவர் அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. ரொம்ப கவனமா பேசணும். அல்லேலூயா. அப்ப பேச்சுல கூட நம்ம கவனமா பேசணும். கூட குறைய பேசிடக்கூடாது. பார்த்ததை பேசணும், கேட்டதை பேச சொல்லணும். கேட்காதையும் பார்க்காதையும் இன்னொன்று சேர்த்து என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. பார்க்காத பேசி என்னங்க? பார்க்காத யாரோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லலாமாங்க? சொல்லக்கூடாது. காதால கேட்டதை போயிட்டு அவன் சொன்ன பாருங்க, நைட்டு 11-12 மணிக்கு போன் அடிச்சு அந்த அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. காலையில் 6 மணிக்கு போன் அடிச்சுட்டு என்ன பண்றாங்க? பொம்பளை பிள்ளைன்னு சொல்றாங்க. எதங்க சொல்லுவீங்க நீங்க? ரெட்டை குழந்தையெல்லாம் இல்லை, நான் ரொம்ப ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போன் பண்றேன். இல்ல பாஸ்டர், அந்த அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. யார் சொல்றது?
நம்ம தான் சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 4வது வாசிங்க 5வது வசனத்தை வாசிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா? இவங்கெல்லாம் கடவுள்கிட்ட போக முடியாது, கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பொய்யரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆண்டு சொல்றாரு, விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, விக்கிரகாராதனைக்காரர்கள். விக்கிரகம்னா என்ன நினைக்கிறீங்க? பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை. பணம் பணம்னு தெரியக்கூடாது, அதுவுமே பொருளாசை விக்கிரகத்தை குறிக்கிறது. பணம் தேவை, போதும் என்ற மனதுடனே கூடிய மிகுந்த கர்த்தர் அன்றன்றைக்கு சாப்பாடை கொடுப்பாரியா. போதுமான மனசோட இருக்கணும். ஒரு வீடு கட்டிட்டியா, அது போதும் பரலோகம் போற வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பைக் வாங்கிட்டியா, கர்த்தருக்கு பரலோகம் போற வரைக்கும் போதும். மேல என்ன வேணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பொருளாசைக்காரங்கள் அப்படியே விழுந்து விக்கிர ஆராதனை மாதிரி கிடக்குறாங்க. எனக்கு தெரியும், ஷேட்டுகள் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஷேட்டு ஆயுத பூஜை டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை எல்லாம் கொட்டி முன்னாடி கொட்டி, அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி கொட்டி செருப்பால் அடிப்பான். போகாத, என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத. நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க அந்த அந்த நாட்களில் அதைத்தான் செய்வாங்க. ஏன்? பணம் பணம் பணமும் வாய் திறக்குமா. ஆனா இங்க பைபிள் சொல்லுது பாருங்க, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு பாவம் நான் ராராட்டுற மாதிரி தெரியுது. நான் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறேன், இங்கே பார்த்தா கண்ணு சொக்கி அழுகுது. ஏன் நைட்லாம் இரவு ஜெபம் பண்ணீங்களா? அல்லேலூயா. நான் பேச முடியாமல் பேசுகிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி காரியங்களுக்குள்ள போகும்போதுதான் தேவன் நம்மை மாற்றுவார். வாசிங்கள் 6வது வசனத்தை படிங்க. அதே எபேசியர் 5 நிமித்தமாக, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல், கீழ்ப்படியாதவரின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால், தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை யாரும் மோசம் போய்க்கிடக்கூடாது. எப்படி இருக்கலாம்? இப்போ வந்துருச்சு தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் பாவமெல்லாம் மன்னிச்சிருச்சு, நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், பாவத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அப்படிலாம் ஒரு தவறான உபதேசம் வந்துருச்சு இப்போ தெரியுமா உங்களுக்கு? கிருபையின் உபதேசம். கிருபையினால ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. சாகிறது வரைக்கும் செஞ்சுட்டு போய் சாக போவையில் சங்கரா சங்கரான்னு சொன்னாலும் கூட ஏசப்பா ஏற்றுக்கொள்வார். இந்த கிருபையின் உபதேசம் தவறாக முடிஞ்சிருச்சு. இனி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ சிகரெட் குடிச்சாலும் பரவாயில்ல, பிராந்தி அடிச்சாலும் பரவாயில்ல, உபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல, பரலோகம் போயிடலாம். இந்த தவறான உபதேசங்கள் இன்னைக்கு வீடியோல, டிவில, எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபையின் உபதேசம். பைபிள் சொல்லுது, சத்தியமும் கிருபையும் தான் ஒன்னா இருக்கணும். அல்லேலூயா. சத்தியம் வேற கிருபை வேற இல்ல, கிருபை வேற சத்தியம் இல்ல. சத்தியமும் கிருபை இணைந்து இருக்கிறது தான் சரியான சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்றாரு, நீங்கள் வீண் வார்த்தைகளாலே, உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி என்ன பண்ணுங்க, இருங்க. அடுத்து 7ஆம் வசனம் சொல்றாரு, அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். கவனமா இருந்துக்குங்க. அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பங்காளினா தெரியுதா?
ஒரு சொத்துல பிரிக்கிறேன். பங்காளினா தானே? சும்மா சொல்றது பங்காளின்னு சொல்றது, சம்மந்தின்னு சொல்றதெல்லாம் உதட்டளவில் சொல்லிட்டு போறது ஆனந்து. அல்லேலூயா. ஆனா பங்காளிங்கிறது என்னன்னு, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், அவன் சொத்து அதுல இருந்து பிரிக்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த பங்காளிகளுக்கு நீங்கள் பங்காளி ஆகாதபடி என்ன பண்ணுங்க, ஆகாதபடிக்கு என்ன பண்ணுங்க, இருங்கள். நீங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பா உதிக்கணும், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். எத்தனை பேர் ஆசை? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான்? சொல்ல மாட்டீங்களே. அம்மா உங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சிக்கிறேன், சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாதா? எதுக்கு? விக்கிர ஆராதனைக்காரர்களோடு, பொருளாசைக்காரர்களோடு, வீண் வார்த்தை பரியாசம் பண்றவங்களோடு, அசுத்தரு, விபச்சாரம், பேசித்தனம், இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பங்காளியா இருக்கக்கூடாது. ஏதோ முற்காலத்தில் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், சைட் அடிச்சிருக்கலாம். என்ன தம்பியை சிரிக்கிறாங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சைட் அடிச்ச சாவு மணி தான் உனக்கு அடிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஏதோ நம்ம வாழ்றோம் சொல்லிட்டு இயேசுக்கா நான் வாழ்றேன் 30 வருஷத்தை 20 வருஷத்தை ஓட்டி பார்த்துருக்கோம். 4 தான் ஓடி இருக்கு, வாழ்க்கை மாறல. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன பண்ணும்? மூடும். காரிருள் மூடத்தான் இருக்கு. பாவம் நிறைஞ்ச உலகம். 72 வயசு உள்ள 3 வயசு பிள்ளை பாலியல் பலாத்காரம் பண்றான். இந்த அப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகம். ஆனா தூக்கி போடுறாங்க, பாவம் உள்ளதான் போடுறாங்க. ஆனா இவன் செய்யறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். வேதனையா இருக்கு. அவனுக்கு எவனுக்காவது ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, குவைத்து மாதிரி. குவைத்து, சவுதியில் எப்படி தெரியுமா? எந்த இடத்துல நீங்க செஞ்சீங்களோ தப்பு, அந்த இடத்துல ஒன்னா கிராங்க நிப்பாட்டிடுவான், அந்த இடத்துல தூக்கி விட்டுருவான். ஒரு கடை, நகை கடையில் நகை திருடிட்டு இருந்தாங்க, 2 பேர் பிடிச்சிட்டாங்க போலீஸ். நகை கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி கிராங்க ரெண்டு நிப்பாட்டி அதுல மாட்டி பப்ளிக்ல விடுறான். எல்லா வீடியோ ஓடுது, பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இப்படி ஒரு தண்டனை இந்த இந்தியாவில் இல்லாதனாலதான் இன்னமும் மோசமான நிலை உண்டாயிட்டு. அந்த பயமே இல்லை. துணிகரமான பாவம். சபையிலும் பாருங்க, நீ என்ன செஞ்சுட்டு வந்தாலும் சரி, தோத்திர ஆண்டவரே, போயிடாத தம்பி, இங்க போயிடுறத அடுத்த சபை ஏத்துக்கிறோம். இங்கதான் இங்க சொன்னா தப்புன்னு சொன்னா அடுத்த சபைக்கு தாண்டறதுக்கு ரெடியா இருக்கிறோமே. தப்பு தான். அதனாலதான் சொல்றாரு, அவர்களுக்கு பங்காளியாய் இராதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு? பொருளாசைக்காரர்களுக்கு, அடுத்து வேசித்தனம் பண்றவங்களுக்கு, அல்லேலூயா, வம்பு புத்தீனமான பேச்சு பேசுறவங்களுக்கு, பரியாசம் தகாதவைகள் சொல்றாரு, உபச்சாரக்காரன், பொருளாசைக்காரன், இவங்களுக்கு நீங்க பங்காளியா மாறாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஐயா, இந்த உலகம் மூடும், பூமி காரிருளை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில உதிக்க போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு நிமிடம் ஜெபிக்க போறோம். ஆமாண்டவரே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உனக்குள் வெளிப்படும்.
உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணுமா? காலை வேளையில் நினைவு பார்க்கணும். போதும் பிரதர், கொஞ்ச காலம் வாழ போறோம், இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. போதும் சிஸ்டர், கொஞ்ச காலம் இயேசு வரப்போறார், சீக்கிரம் வரப்போறார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி, அபிஷேகம் பெற்றவன்னு சொல்லி, அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லி, சபையில பெரிய மூப்பரா அங்கமா இருக்கிறன்னு சொல்லி, சபையின் ஊழியக்காரன் என்று சொல்லி மாய்மாலமாய் பண்ணுகிற நம்மை, அந்த மாய்மாலத்திலிருந்து நம்மை நீக்கி நம்மிலே கர்த்தர் உதிக்கும்படியாய், அந்த உதிப்பிற அந்த சூரிய வெளிச்சம் மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சமாய் வாழும்படியாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும்படி ஆண்டவர் உங்களை என்னையும் மார்தட்டி கூப்பிடுகிறார். என்னை மாற்றும். புத்தீனமான பேச்சு, பரியாசம், அசுத்தம், எல்லாவற்றிலிருந்து என்னை நீக்கும் ஆண்டவரே. அதற்கு நான் உள்ளானவர்களாய் மாறாதபடிக்கு ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. என்னை மாற்றுங்க.